வேறு மாதிரி செஞ்சுட்டாங்க நம்மள. மூணாறில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து 134 கிலோமீட்ரு. என்னது வேறு மாதிரி போகுது. ஓகேண்ணா. இது எவ்வளோ கேட்குது, எப்படி காமிக்குது அண்ணா? மூணார் ரூட்டா? இது கடுப்பாகுது. மலையில் போனது தப்பாக போச்சு பாருங்க. புஷ்பா லாரி மூக்கு வச்சுருக்கலாம் அந்த லாரி. ஐயோ ஏதோ சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலை. ரோடு வேற லெவலு சம்பவம் தான். ஐயோ போக போக இன்னும் ஆஃப் ரோடாக போகுதே. செம்ம பாருங்க. ஆனால் செம்மையான ஒரு கிளைமேட்டுங்க. கோபுரோட சேர்ந்து போயிருக்கோம். ஆனால் கைஸ் ஆக்சுவலாக மேலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். தண்ணி வேறு லெவலில் போகுது. கீழே தான் இறக்கி விடலை, கீழே இறக்க விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்தோம். ஆனால் நீங்கள் ஒரு சம்மர் சீசன்லாம் வந்தீங்கன்னா கீழே அலோவ் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு. ஏன்னா கம்மியாக தான் தண்ணி ஊற்றும். ஸோ இது மாதிரி தாங்க பேக்கெல்லாம் அப்படியே இது நான் கையில் எடுத்துக்கிட்டேன். இதை மட்டும் நாங்கள் அப்படி தான் வச்சுட்டு போனோம். ஓகே, ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருந்துச்சு. ஹெல்மெட்டுமே இங்கே தான் வச்சுட்டு போனோம். பயந்து போனோம். ஓகே, யாரையும் எடுக்கலை. ஸோ நீங்களும் வரீங்கன்னா, ஆனால் மேக்ஸிமம் உள்ளேயும் ஒரு 10 ரூபா டோக்கன் கொடுத்து பேக் வைக்க முடியும் ஹெல்மெட்டையும். ஸோ அப்படி வச்சுக்கிறனா வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் பயத்தோடு இருக்கிறதுக்கு இது பெட்ரு. வெளில வந்துரு. அப்போ வந்துட்டான்டா. போ ப்ரோ. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வேறு லெவல் டைமில் ரெக்கார்ட் ஆகிறியாடா. வாய்ஸ் தான் என்ன ஆக போகுதுன்னே தெரில. எடிட் பண்ணும்போது கஷ்டப்பட்டு எடிட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக எனக்கு. ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி குறைன்னு கேட்குதுங்க. இல்லைப்படா. டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆகுதுங்க. இங்கேருந்து போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மூணார் கிளம்ப போகிறோம். அத்தாடி இப்போ பஞ்சரமாக இருக்குது டயரு. ஐயோ சொல்லி வாயமுள்ள மழை தூருது. மழை வராது, ரைடிங் கியர் வேணான்னு சொல்லிட்டு தான் ரைடிங் கியர் போடாமல் கிளம்பி போயிட்டுருக்கேன். ரைன் கியர், அதாவது ரெயின் கோட் போடாமல் போயிட்டுருக்கேன். பார்த்தா மழை வருதுங்க. வேறு லெவலா. லைட்டாக தூரல் தான் படுதுன்னு நினைக்கிறேன். போயிடலாம். இது ஹோட்டல் நேம் கூட படித்து சொல்கிற அளவுக்கு இங்கிலீஷில் அவங்க போடலைங்க. இங்கே தான் சாப்பிட்டோம். வேறு மாதிரி செஞ்சுட்டாங்க நம்மள. இது ஹோட்டல் நேம் வேறு என்னென்னு தெரிலங்க. ஆனால் ஒரு மாதிரி செஞ்சுட்டாங்க ஃபுல்லாக. பிரியாணி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக பீஃப் பிரியாணி. கேரளாவில் பீஃப் நல்லா இருக்குன்றதுக்காக ஆர்டர் போட்டேன். அது ஒரு மாதிரி நெய்ச்சோரை வச்சு மேலே முந்திரி திராட்சைலாம் போட்டு ஏதோ பொங்கல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இனிச்சிது வேறு சாப்பிடும்போது. அது இதுக்கு பேர் கடை பேர் தெரிஞ்சால் கூட சொல்லுவேன். கடை பேர் எனக்கு தெரியலைங்க, மன்னிச்சிருங்க. 160 ரூபா. எனக்கு ஓரளவுக்கு ஓகே. காரமே இல்லை சுத்தமாக. நம்ம காரம் சாப்பிட்டே பழகி போச்சு. இங்கே காரத்தை சாப்பிடாமல் எங்கே போகிறது? இந்த ஹோட்டல் தான். நேம் தெரில, வெறும் ஹோட்டல்னு மட்டும் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. கடை பேர் போடல சேஃப்டி அவங்க. ஓகே, பட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளேயே அவங்களுக்கு சுத்தமாக தமிழும் தெரில, இங்கிலீஷும் தெரில. ஃபுல்லாக மலையாளம் மட்டும் தான் பேசுனாங்க. ஸோ அதனால் ஏதோ சொல்லி பிரியாணி சோறு 2 தான் மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. சோறு வேணாமா, நீங்கள் என்ன ஊற்றுவீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் ஓகே சொல்லிட்டோம். அதுதான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ கேஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கு வந்து 134 கிலோமீட்டருங்க மொத்தம். அப்படியே போகலான் இருக்கோம். 4 மணி நேரம் காட்டுது. மலைக்குள்ளே பூந்து போகிறதுனால டைம் பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் காட்டுது. 5 மணி தான் போகணும்னு காட்டுது. எங்களுக்கு இப்போ மணி 1:45. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போய்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரே இதாக அடிச்சிடலான்னு பார்க்கணும் மூணாருக்கு. ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக இந்த ஒருக்கா இந்த படித்துறையில் தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தவங்க கொஞ்ச நேரம். சாப்பிட்டோம். இப்போ தான் சாப்பிட்ட கதை எப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாரில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து 134 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக ரூம் புக் பண்ணலை. அந்த ரூமோட அட்ரஸ் மட்டும் செக் பண்ணிக்கிட்டோம் பார்த்து. ஸோ அது அப்படியே புக் பண்ணிக்கலான்றதுக்காக. ஏன்னா இங்கேருந்து புக் பண்ணால் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியலைங்க எங்களுக்கு. நாளைக்கு மார்னிங்கே கிளம்பி அங்கேருந்து வட்டவாடா போயிட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம். நாங்கள் தேனி போயிட்டு அப்படியே சென்னை போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம், நாளைக்கு கிளம்பலான்ட்டு. ஸோ அது பிளான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போயே கிளம்பிட்டோங்க. நாங்கள் முன்னாடியே போயிட்டு நேராக போய் புக் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி கரெக்டாக. ஸோ ப்ரோ தான் மேப் போட்டிருக்காப்புல. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு
சல்லுன்னு ஒரு 5 மணிக்கெலாம் மூணார் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா திருப்பி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது வால்பாறை போயிட்டு அப்படியே போகிறதுக்கு. அது இல்லாமல் இங்கே மழை இல்லை, அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அது இல்லாமல் வந்தேன் மூணாறு வட்டவாடா போயிட்டு அப்படியே போகலான்ட்டு ரெண்டும் பார்த்தது தான். ஸோ இங்கெல்லாம் ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக தான் பிளான் இங்கே வந்தது. ஸோ அதான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே சென்னை போகலானுங்க. சரி அவங்களுக்கு ஸோ காய்ஸ் நாங்கள் ஏற போகிற மலையை பார்த்தீங்களா ரூட்டை. இந்த மலையில் ஏறி தான் நம்ம மூணாரில் போய் இறங்க போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குது ரூட்டு. வாவ் வாவ் வாவ். ஆக்சுவலாக என்ன ரூட்னா அதிரப்பள்ளியிலேருந்து மூணார் போகிறதுங்க. ஓகே இது என்னது வேறு மாதிரி போகுது ப்ரோ? என்ன ப்ரோ இதாக காட்டுது? இதாக காட்டுது கேப் ரோடு வழியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேட்குது? எப்படி காமிக்குது? ஃபுல்லாக அப்படியே போதா? கேட்டு பார்ப்போம் மூணார் ரூட்டான்ட்டு. அண்ணா மூணாரா? மூணார் ரூட்டா? இந்த ஏய் போகலாமா? ரிஜிஸ்டர் போட்டுறணும். இப்படி வரும்ண்ணா? நம்பர் சொல்லு. 10 ரூபா ஒரு வண்டி. ஓகேண்ணா. இது ஒரு வண்டிக்கு 10 ரூபா ஆன்டி சார்ஜ். 10 ரூபா. நூற்றி 34 கிலோமீட்டர். அந்த கூகுள் மேப்பில் அப்படியே போட்டு கார் வேணா போட்டு பாருங்க ப்ரோ. அண்ணா நன்றிண்ணா. அப்படியே கேட்டுருங்களா? தமிழ் பேசுறாரு. இது கேப் ரோடுன்னு போட்டோம். ஆக்சுவலாக கேப் ரோடு மூணார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ மறுபடியும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரிக்கு 10 ரூபா டிக்கெட்லாம் எடுத்து போகிற மாதிரி காமிச்சிருக்கு வண்டிக்கு. ஓகே போவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்துட்டோம், பண்ணிவிடுவோம். அதான் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. அதில் இப்போ தான் தெரியுது 134 கிலோமீட்டர் எதுக்கு 4 மணி நேரம் காமிச்சிதுன்னு. பார்த்தா இந்த ரோட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் இப்படி பார்ப்போம். ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது, போவோம். ப்ரோ கோப்ரோ தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே பாஸ் ஆகி நிற்கிது. பேட்ரி பார்த்தா 4%. இது பேட்ரி சார்ஜ் ஏறல இந்த ஒயர். இப்போ வேறு ஒயர் எடுத்து போட்டிருக்கேன். போங்க, சம்பவம் பண்ணுது நல்லா. காய்ஸ் ஆக்சுவலாக இது இப்போ வாய்ஸுமே எப்படி கேட்குன்னு தெரிலங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி குறைன்னு கேட்டிருக்கு, கடுப்பாகுது. மலையில் போனது தப்பாக போச்சு. வாய்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி குறைன்னு கேட்டுட்ருக்கு நான் பேசுகிறது எல்லாமே. தெரில எப்படி எடிட் பண்ணி எப்படி போஸ்ட் பண்ணுவேனே தெரிலங்க. இதில் ஒரு பக்கம் கோபுரம் வேறு அப்படியே பாஸ் ஆகி நின்றுடுது. நான் கரெக்டு தான், மலையில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே அதை வச்சுட்டு. ஸோ இங்கே வேறு மழை தூர ஆரம்பிச்சிருக்கு போலையே. இது வந்து லிட்டரலி வந்து ஒரு ஆஃப் ரோடிங்க்கு ஈக்குவலுங்க அந்த ரோடு. 2 பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டம், அதுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு அப்படியே அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸு, அதிரப்பள்ளி ஃபால்ஸு அந்த பக்கம் போயிட்டுருக்கு, அந்த அருவி போயிட்டுருக்கு. ஸோ நாங்களே நம்பி தான், ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த ரோட்டில் வந்தோம். பார்த்தா ஆப்போசிட்லேயும் லேடிஸ்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்பிக்கை வந்துருச்சு. இது கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுத்துருமாங்க. இது ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி ரோடு மாதிரியாமா. சரி ஓகேன்னு போயிட்டுருக்கோம். காய்ஸ் இங்கே பாருங்கள், புஷ்பா லாரி, மூக்கு வச்சுருக்கலாம் அந்த லாரி. வாவ் வேறு மாதிரி இருக்கு. பார்த்துட்டேன். அதே மாதிரி இங்கே புஷ்பா பாத்தில் வர மாதிரி மரத்தை தான் கடத்துறாங்க போல இருக்குது. ஆனால் இது வந்து சந்தன மரம் கிடையாது. சந்தன மரம் கிடையாது, நார்மல் மரம். ரோடு நீங்களே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதில் தான் போகிறோம். பாருங்கள், லேடிஸ்லாம் அழைச்சிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அந்த ரோட்டில். செம்மையாக இருக்குல்ல. இது ஒரு மூக்கு லாரி. ஸோ இல்லைட்டு இது வந்து மரத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. சைடில் பாடியெல்லாம் எதுவுமே கட்டவே இல்லை, அப்படியே ப்ளைனாக இருக்குது. அது மேலே மரத்தை அடுக்கி அப்படியே கொண்டு போகிறாங்க போல இருக்குது. ஐயோ போச்சு. ஐயோ அத்தாடி. ரைட்டு, வண்டி ஒரு கண்டம் ஆக போகுது இன்றைக்கி, அது மட்டும் தெரியுதுங்க கன்ஃபார்ம் எனக்கு.
மூணார் தான்ண்ணா? அவன் இப்போ அந்த பட்டியா ஐயோ ஏதோ சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலை. எங்கே எந்த ஸ்டேட் போனாலும் அட்ரஸ் சொல்கிறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் சொன்னால் எப்படிங்க புரியும்? மூணாராண்ணா ஆஹான்னாரு. போவோம் வாங்க. தெரில என்ன வண்டிப்பா? டிஎனு. ஐயோ டிஎன் 48 பார்த்தோன்னு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மூணார் தாங்க. ஓகே போவோம். ரோடு வேறு லெவலு, சம்பவம் தான். வெறும் ஆஃப் ரோடிங்காக இருக்குது காய்ஸ். ரோடை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பக்கம் வரீங்கன்னா இந்த பக்கம் வரலாமான்றதை யோசிச்சுக்கோங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் கூட போனால் பரவாயில்ல, கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருந்தால் அந்த பக்கம் வந்துருங்க பெஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் வந்தேன். ஆனால் அந்த ரோடு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ப்ரோ வேறு அந்த ரோடுன்னு சொன்னார், மூணாறு காமிச்சதுன்னாரு. பட் இந்த பக்கம் போகிறாரு, என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. சில இடத்துல வந்து கூகுள் மேப்பை விட லோக்கல் ஆளுங்களை கேட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா கூகுள் மேப்பு மண்ணு ரோடாக இருந்தாலும் காட்டும் பைக்குகளை போட்டால். ஸோ அதனால் அது பெஸ்ட்டு கிடையாது. கொஞ்சம் லோக்கல்லையும் கேட்டுக்கோங்க. இது ஆடியோ கிளியராக இருக்கான வேறு எனக்கு தெரியலைங்க. ப்ரோ மேப்பு இப்போ இப்படி தானே காட்டுது? ஓகே ஓகே, அப்போ இப்படியே போங்க பெஸ்ட்டு. என்னாச்சு? சரி ஓகே போங்க. ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக அங்கே ஒரு பாசை கொடுத்தாங்களே, அது இங்கே ரிட்டர்ன் கொடுக்கணுமா? காலில் வேறு இடிச்சுக்கிட்டேங்க, வலிக்குது. சம்பவம் பண்ணிடுச்சு கால் எனக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் இடிச்சுக்கிட்டேன். டூ பைக்ஸ் போகலாமா? ஒன்று மேலே போயிட்டு இப்படின்றான் வரோம். போங்க. போகலாம். நின்று எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டுறானுங்க, என்ன பண்ணுறது? யா இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கு. ஓப்பன் எடுக்கிறதுக்குள்ள வா 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 அப்படின்றாப்புல மனுஷன். கடுப்பாக வச்சு எனக்கு. ஐயோ போக போக இன்னும் ஆஃப் ரோடாக போகுதே. தெரியல இதெல்லாம் எதுக்குள்ள ரோடுனே தெரில. உள்ளே நிறைய கொஞ்சம் ஃபேக்ட்ரிஸ் மாதிரி இருக்குங்க. டென்னாக அடிக்கிருந்துச்சு, பழைய இரும்பு டென்னாக அடிக்கிருந்துச்சு. என்ன பண்ணுறாங்களான்னு தெரில, டென்னாக அடிக்கிருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்று செக் போஸ்ட் இருக்குது. புஷ்பா படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குதே. காட்டுக்குள்ளேருந்து எதுனா கடத்திட்டு போகிறதுக்கு செக் பண்ணுறதுக்குன்னு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ரோடு ஒரு வழியாக தாண்டி மூணாருக்கு வர இடத்துல வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லேக்கு பா. பாருங்க ரோடு ஈக்குவலுக்கு தண்ணி இருக்குதுங்க. ஐயோ வேற மாதிரி இருக்கு தரமா பிளேஸு. அப்படியே கண்ணுக்கே அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது கொஞ்ச நேரத்தில், அந்த அளவுக்கு இருக்குது. ரெண்டு பக்கமுங்க லேக்கு. ஆலப்புழா மாதிரில இருக்குது. ஆலப்புழா நான் அதுக்கு போவே இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் பிளானில் தான் போகணும், இப்போ போக போகிறதில்ல. வாவ் செம்மையாக இருக்குது. அது பக்கத்தில் வீடு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது மாதிரி இடத்துலாம் வீடு இருந்தால். ஊர் பார்த்திங்கன்னா அடிவரம். அடிவரம். ஸோ இது ஒரு ஊர் போல் இருக்குது. அங்கே போட் ஹவுஸ் தான் இருக்குது. போட் ஹவுஸு, அந்த சைக்கிள் மாதிரி ஒன்று மிதிச்சுட்டே போவோமே அது இருக்குது. இந்த இடம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்குது, ஜிலு ஜிலுன்னு. இங்கே எவ்வளோ ஷேர் ஆட்டோலாம் பார்த்தீங்களா இல்லையா? டாக்ஸி அவங்க பாருங்க அப்படியே ப்ளூவாக இருக்குது. ரைட்டு அங்கே மலை இருக்குது போல இருக்குது. செம்ம மலை இருக்குது போல். ஓகே தான் போகலாம். ஸோ காய்ஸ் செம்ம மலை இருக்குன்னு மட்டும் தெரியுது ஃப்ரண்ட்டில். ஆனால் வெயிலும் அடிக்குது. பார்க்கலாம். மூணாரில் ஃபுல் மலை போல் இருக்குது. போவான். நான் ஃபுல் செட்டப்பில் தான் இருக்குது, ரைடிங் கியர்லாம் போட்டு. அப்படியே உள்ளே நுழைய வேண்டியதான் மலைக்குள்ளே.
ஸோ காய்ஸ் அதிரப்பள்ளி டு மூணார் போன ரோட்டில் வந்து போகும்போதே பாதிலே நம்ம கோபுரம் வந்து பேட்டரி இல்லாமல் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சிங்க. அப்புறம் மழை வேறு பெஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. போகிற வழி ஃபுல்லாக ஃபால்ஸுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூணார் கிட்டே வந்துட்டோம். ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் இருக்கோம். போக 1 2 3 நிறையா வாட்டர் ஃபாலு. நான் ஏதோ 360 கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ரெக்கார்ட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் ஆனால் 360 வச்சு ஓரளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மிஸ்ட்டு உள்ள ரோட்டில். ஆப்போசிட்டில் வர வண்டி எனக்கு தெரியவே இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு ரோடு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரோடை கொஞ்சம் பாருங்கள், 2 பக்கமும் மிஸ்ட்டுங்க. பின்னாடி மிஸ்ட்டு, முன்னாடி மிஸ்ட்டு. பாருங்க வண்டி ஃபாகில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு இருந்துச்சு மிஸ்ட்டு. செம்ம கிளைமேட்டில் நாங்கள் வந்திருக்கோம்னு மட்டும் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா அந்த 360 வியூவில் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாகு தெரியுது பாருங்கள். இந்த க்ளோபே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிரப்பள்ளிலேருந்து மூணார் ரோட்டில் நாங்கள் வந்துட்டோம். மூணாருக்கு இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே சுற்றி ஃபாகை மட்டும் பார்க்குறீங்களா? செம்ம ஃபாகுங்க. ஆனால் ரோடு ஒரு மாதிரி செம்ம காண்டு எடுத்துட்டு சொல்லலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு கடுப்பாயெல்லாம் ஓட்டு வந்திருக்கோம் வண்டியை நாங்கள். ஸோ ஓட்டிகிட்டு வந்ததுக்கு செம்மையான ஒரு வியூ. ஆனால் இப்போ ஒன்றுமே தெரியலை, ஃபுல்லாக ஃபாகு தாங்க இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பைக் பார்த்தீங்களா? செம்மையான ஒரு கிளைமேட்டுங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து மூணாருக்கு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப எக்கத்தில் ஏன்னா ரூம் உள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம ரூமு. இது வந்து சும்மா 1 டேக்கு வந்து 700ங்க. சும்மா அப்படியே அகோடாவில் பார்த்து அப்படியே புக் பண்ணி கொண்டு வந்து வந்துட்டோம். ஸோ பார்க்கிங்க்கு உள்ள லைட்டாக இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொண்டு வந்து விட்டுட்டோம். ஏன்னா ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ண போகிறோம். காலை ஒரு 8-9 மணிக்கு கிளம்பி நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு அப்படி நம்ம கீழே இறங்க போகிறோம். ஓகேங்களா, தேனி வழியா. ஸோ அதான் பிளான். அதனால தான் வந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் ஏன் எடுக்கலைன்னா ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கேமராவுக்கு சம்பவம் பண்ணிச்சு. இந்த ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, அதுக்கப்புறம் வருங்க. இது என்னாச்சு, பிடுங்கிட்டு வந்துருச்சு கேமராவோட. கொஞ்சம் நான் மட்டும் ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன்னா கோபுரோட சேர்ந்து போயிருக்கோம், காணா போயிருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போனதுனால கீழே விழுந்தோடனே பிடிச்சிட்டு வண்டியை நிறுத்தி உள்ள தூக்கி போட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் 360 வச்சு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே வாய்ஸ் ஓவர் போட்டுலான்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னே தெரில, எப்படி எடிட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து வீடியோ நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. அடுத்த வீடியோ நான் கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மழையில் நனைஞ்சதுனால கோபுரோலேருந்து வாய்ஸ் வந்து தெளிவாக கேட்கலங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக வண்டியை வரும்போது நிறைய ஃபால்ஸ் பார்த்தோம். ரோடு செம்மையாக இருந்துச்சு. மழை பெஞ்சு மிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு வந்தோம். அந்தளவுக்கு இருந்துச்சு கிளைமேட் மூணாரில். வேறு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா 27th ஜூன் எடுக்கிறேன். ஓகேங்களா. இது எப்போ அப்லோட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால தான் டேட் சொல்கிறேன். டேட்டு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா முன்னாடியே பின்னாடியானு தெரியாது. ஓகேங்களா. அது மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க. அண்ட் தென் ஒரே ஒரு இந்த ரயிலில் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் வால்பாடில் ஒன் டைம் ஒரு 500க்கு பெட்ரோல் போட்டு வந்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பெட்ரோல் போட்டோம். ஆக்சுவலாக டேங்க் ஃபுல் பண்ணோம். இங்கே வந்து ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 114 ரூபாங்க. குறைஞ்ச போனப்பா 7 ரூபா அதிகமாக இருக்குது நம்ம ஊரை விட. கேரளா ஃபுல்லாகவே 114 ரூபாயா, நார்மல் வந்து 107 ரூபாயாம். 7 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கேயே டேங்க் ஃபில் பண்ணிக்கலாமோன்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா ஒரு 80 ரூபா அதிகமாக போயிருக்கும். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இதே ஸ்பீடே போட்டேன். ஏன்னா அங்கே ஒரு 500 ரூபாய்க்கு நார்மல் போட்டேன் பாருங்கள். அந்த வண்டி ஏற்றும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வண்டி ஒரு மாதிரி கீரே உடலை ஒரு மாதிரி வண்டி சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி கடுப்பாயிடுச்சு வண்டி ஓட்டவே. ஸோ அதனாலே நான் ஸ்பீடு போட்டான்ட்டு ஸ்பீடை ஃபில் பண்ணிட்டேன். பரவாயில்ல என்ன ரேட்டாக இருந்தாலும் சொல்லிட்டு.
ஸோ அவ்வளோதாங்க, இதோட வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். லைக் பண்ணினா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் வீடியோ போகும், அதனால தான் லைக் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.